கனடாவின் மிகப்பெரிய திருட்டு ஒரு வங்கியில் நடக்கவில்லை. அது ஒரு மேப்பிள் சிரப் கிடங்கில் நடந்தது. கியூபெக்கின் மூலோபாய மேப்பிள் சிரப் இருப்பு உலகின் அரிதான பொருட்களில் ஒன்று. 80% உலக சிரப் உற்பத்தியை கனடா கட்டுப்படுத்துகிறது. 2011இல் திருடர்கள் ஒரு சூழ்ச்சி திட்டத்தை தொடங்கினர். அவர்கள் கிடங்கு தொழிலாளர்களை லஞ்சம் கொடுத்து வாங்கினர். சிரப் பீப்பாய்களை வெறும் தண்ணீரால் மாற்றினர். உண்மையான சிரப்பை கருப்பு சந்தையில் விற்றனர். 3 ஆண்டுகளில் அவர்கள் 18 மில்லியன் பவுண்ட் சிரப்பை திருடினர். மதிப்பு $18 மில்லியன். திட்டம் முழுமையானதாக இருந்தது. யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. ஆனால் ஒரு கணக்காளர் வழக்கமான தணிக்கை செய்தார். அவர் பீப்பாய்களின் எடையில் வித்தியாசம் கண்டுபிடித்தார். தண்ணீர் சிரப்பை விட இலகுவானது. ஒரு எண்ணிக்கை பிழை முழு சதித்திட்டத்தையும் அம்பலப்படுத்தியது. 18 பேர் கைது செய்யப்பட்டனர். கனடாவின் மிக ஒட்டும் குற்றம் வெளிச்சத்திற்கு வந்தது.